الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله العظيم. عن أبو درداء رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم المسجد بيت كل تقي رواه صحيح الترغيب صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சத்தியமாக இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்றதுல சந்தேகம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருந்தாலும் இந்த முழு உலகத்துல அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான இடம் எது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவாக ஹதீஸ்ல விளங்கப்படுத்தினார். ஒரு தடவை ஜிப்ராயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஜிப்ராயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த முழு உலகத்துல அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான இடம் எது? ஜிப்ராயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்தவங்க மீண்டும் வானுலோகத்துக்கு போயிட்டு அல்லாஹ்விடத்துல போயிட்டு கேட்டு வந்தாங்க, யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, முழு உலகத்துக்கு நீ சொந்தக்காரனா இருந்தாலும் இந்த முழு உலகத்துல உனக்கு விருப்பமான இடம் எது? இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா பதில் சொன்னான், ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு இந்த முழு உலகத்தில் எனக்கு ஆக விருப்பமான இடம் எங்க எல்லாம் என்னைய சுஜூது செய்யப்படக்கூடிய இடம் ஈக்குதோ, அதாவது மஸ்ஜிதுகள் ஈக்குதோ, அந்த இடங்கள் தான் எனக்கு ஆக விருப்பம் என்பதாக ஜிப்ராயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா நேரடியாக சொன்னான். அந்த நேரம் ஜிப்ராயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சொன்னாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை தான் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, அஹப்புல் பிலாது இலல்லாஹி மஸாஜிதுஹா வ அப்கதுல் பிலாது இலல்லாஹி அஸ்வாகுஹா. அல்லாஹ்வுக்கு ஒரு ஊர்ல ஆக விருப்பமான இடம்
அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் ஆக வெறுப்பான இடம்தான். எந்த இடத்துல போய் பித்தலாட்டங்கள், முனாஃபிக்தனங்கள், ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் நடக்குதோ அந்த கடை தெருவுக்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினார். அவ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கம் உலகத்தில் அல்லாஹ்வுக்காக விருப்பமான இடம் மஸ்ஜித். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தால கல்பால ஓத்தரும் சிந்திங்க. எங்களுக்கிட்ட வந்து உங்களுக்கு உலகத்திலாக விருப்பம், ஸ்ரீலங்கால இந்த இடம் விருப்பம் என்றா வாழ்க்கையில எங்களுக்கு தேர்வுகள் இருக்கிறதா இல்லையா? எங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குது. எங்களுக்கு நுவரெலி போறதுக்கு விருப்பம், இந்த இடம் விருப்பம், ஈஸ்டர்ன் சரியான விருப்பம், இங்க போறதுக்கு விருப்பம் என்று சொல்லி எங்கட வாழ்க்கையில தேர்வுகள் இருக்கிறதா இல்லையா? அதே போல முழு உலகத்துல உங்களுக்கு எந்தெந்த நாட்டுக்கு போகணும், எனக்கு இந்த நாடு அந்த நாடு, அங்க போகணும் இங்க போகணும், இப்படி எங்கட வாழ்க்கையில சாய்ஸஸ் தேர்வுகள் இருக்குது. நாங்க எப்பயாவது சொல்லுவோமா உங்களுக்கு விருப்பமான இடம் எது என்று கேட்டா எங்களுக்கு மஸ்ஜிதா சரியான விருப்பம், இந்த மஹல்லாண்டா சரியான விருப்பம் என்பதாக எத்தனை பேர் நாங்க ஜவாபு சொல்லுவோம்? ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க சொல்றோமோ இல்லையோ அல்லாஹ் சொல்லித்தான் எனக்கு விருப்பம் என்ன அது மஸ்ஜித் தான் சரியான விருப்பம் என்பதா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஒரு ஊருடைய செழிப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறது மஸ்ஜிதுல. ஒரு ஊருடைய செழிப்பா மாறுறதுக்கு ஒரு ஊர் காரணம் அது மஸ்ஜித். ஒரு ஊர்ல அல்லாஹ்வுடைய பரக்கத்து ஏற்படணுமா அதுக்கு அல்லாஹ் தஆலா வழிவகையா வச்சிருக்கிறது ஒரு மஸ்ஜித். அல்லாஹ்வோட உதவி இறங்கணுமா ஒரு மஸ்ஜித் உயிரோட்டம் உள்ள மஸ்ஜிதாக மாறணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு காரமான வார்த்தையில சொல்லி காட்டினாங்க. எந்த ஊர்ல ஒரு மஸ்ஜித் கெட்டுறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, காசு பணம் இருக்குது, இட வசதி இருக்குது, எல்லா வசதி வாய்ப்பு மீண்டு எந்த ஊர்ல ஒரு மஸ்ஜித் கெட்டப்படலையோ அந்த ஊரோட நான் யுத்தம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினார். அப்ப யோசிக்கணும், வாழ்க்கையில ஒரு ஊர்ல மஸ்ஜித் என்றது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியமான இடம் என்பதாக நானும் நீங்களும் யோசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு போன பயணம், ஹிஜ்ரத்துடைய பயணம், இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியமான பயணம் என்பதாக எங்களுக்கு தெரியுமா இல்லையா? எவ்வளவு தியாகத்துக்குரிய ஒரு பயணம், எவ்வளவு சிரமமான ஒரு பயணம். அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய சொந்த ஊரை விட்டு, பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டு, மக்காவை விட்டு, முழு சொந்த பந்தங்களை விட்டு, சொத்து செல்வங்களை விட்டு மதீனாவை நோக்கி போனாங்க. போனதுக்கு பின்னால கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க, மதீனால முதலாவது உருவாக்கினது அவங்க வசிக்கிறதுக்கு ஒரு ஊரை கொண்டு வரல. ரிவாயத்துல எங்கேயும் காட்டேலாம், ஹதீஸ்ல எங்கேயும் பார்க்கலாம். நபியவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால முதலா செஞ்ச வேலை சுயநலமா செஞ்ச வேலை என்பதாக யாருக்கும் சொல்லலாம். அவங்க மக்கால இருந்து மதீனாக்கு போன உடனே முதலா செஞ்ச வேலை, நான் மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தது மக்களை மஸ்ஜிதோட தொடர்பாக்கும், நான் மக்களை இந்த உம்மத்தை மஸ்ஜித் வாரியான உம்மத்தா மாத்தணும், என் எல்லா காரியத்தை மஸ்ஜிதோட செய்யணும் என்பதாக மஸ்ஜிதுல் குபாவுடைய முதல் கல்ல வைக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் குபா என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹிஜ்ரத்துடைய பயணத்துல முதலாவது கெட்டின மஸ்ஜித் அது, முதலாவது செஞ்ச வேலை அது. ஏன் மஸ்ஜித கெட்டினாங்க? இந்த உம்மத்துக்கு தேவை வேறொன்றும் அல்ல, மஸ்ஜித் ஒன்று தேவை. இந்த உம்மத்தை தொடர்பாக்குற இடம் மஸ்ஜித். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க மஸ்ஜித பாக்குற கண்ணோட்டம் வேற, எங்கட பார்வையில மஸ்ஜித் என்றது வேற. நாங்க ஒன்று ரெண்டு தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்துறோம். 5 நேரம் தொழுந்தா அடிச்சு புடிச்சு ஓடியாச்சு, 5 நேரம் தொழக்கூடிய இடம் மட்டும்தான் மஸ்ஜித். வேற எங்களுடைய நிக்காவுடைய வைபவமா அதுக்கு மஸ்ஜித பாவிக்கிறோம். ஒரு ஜனாதாவை கொண்டு வந்து வைக்கணுமா அதுக்கு மஸ்ஜித பாவிக்கிறோம். வேற ஏதாவது தேவைகள் எங்களுக்கும் மஸ்ஜிதுக்கும் தொடர்பு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட கண்ணோட்டத்துல நாங்க மஸ்ஜித பாக்குற பார்வை வேற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மஸ்ஜித பார்த்த கண்ணோட்டம் வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மஸ்ஜித் எப்படி பார்க்கப்பட்டுச்சு தெரியுமா? சஹாபாக்களை உருவாக்கின இடமா மஸ்ஜித்.
சஹாபாக்களை உருவாக்கின இடம் மஸ்ஜித். யோசிங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் படிச்சு கொடுக்கப்பட்ட இடம் மஸ்ஜித். அதே போல ஒழுக்கம், நீதி நேர்மை, யுத்த கலைகள், வியாபாரத்துடைய சட்ட திட்டம், கணவன் மனைவியுடைய எல்லா பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது மஸ்ஜிதுல. உம்மா வாப்பாவோட எப்படி நடக்கணும், ஒரு தாய் தந்தை ஐந்தா பிள்ளைகளோட எப்படி நடக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் பிறந்ததில இருந்து அவன் மௌத்தை சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கட்டத்தையும் படிச்சு கொடுத்த இடமாக மஸ்ஜித் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கும் அவளுக்கும் மஸ்ஜிதோட இருக்கிற தொடர்பு, ஒரு ஜனாதா வந்தா மஸ்ஜிதுக்குள்ள, ஒரு நிக்காவுடைய வைபவம் வந்தா மஸ்ஜிதுக்குள்ள, இல்லாட்டி வேற ஏதாவது தேவையா மஸ்ஜிதுக்குள்ள. மற்றும்படி மஸ்ஜிதுக்கும் எங்களுக்கும் தொடர்புகள் குறைஞ்சி. அவ அல்லாட உதவிய ஊர்ல எதிர்பார்க்கலுமா? ஊர்ல அல்லாட உதவி இறங்காது. ஊர் செழிப்பாகுமா? ஊர் ஒரு நாளும் செழிப்பாகாது. மஹல்லா வாசிகள், தொழக்கூடிய மக்கள், சுத்தி ஈக்கக்கூடியவங்க இந்த உம்மத் மஸ்ஜிதோட தொடர்பாகிற வரைக்கும் ஒரு நாளும் ஊருடைய செழிப்பை பார்க்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்கள் எல்லாரும் வெறுமனே சுஜூது செய்யக்கூடிய இடமாக மாத்திரம் பார்க்கிறோம். 5 நேரத்துக்கு பின்னால் எங்களுக்கு மஸ்ஜிதுக்கும் தொடர்பு இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஸ்ஜித் முழு உலகத்தில் ஈக்கக்கூடிய எல்லா இடத்திலே மஸ்ஜிதாக விருப்பம் என்று சொன்னான் என்றா, அந்த மஸ்ஜிதுக்காகவே நீ நேர காலம் கொடுக்கிறவங்களை அல்லாஹ் எப்படி விரும்புவான்? மஸ்ஜிதே ஆக விருப்பம் என்றா அவன் மஸ்ஜிதுல நேர காலம் கொடுக்கிறவங்களை அல்லாஹ் வாழ்க்கையில எப்படி விரும்புவான் என்பதாக நானும் நீங்களும் வாழ்க்கையில யோசிக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, யாரும் கோவிச்சு கொள்ள வானம். சில விஷயங்களை உடைச்சு பேச வேண்டிய தேவை இருக்குது. எங்கட உம்மத்தில் இருக்கக்கூடிய சீதையை இருக்கிறாங்களே, மஸ்ஜித் என்றாலும் அவங்க வாழ்க்கையில பின்னுக்குதான், மஸ்ஜிதுக்குள்ள வந்தாலும் பின்னுக்குதான். முன்னுக்கு வாரத்துக்கு சரியான விருப்பம் குறோம். மஸ்ஜித் என்றாலும் அவங்க பின்னுக்கு, மஸ்ஜிதில் எந்த விஷயம் என்றாலும் பின்னுக்கு, மஸ்ஜிதுக்குள்ள வந்தாலும் பின்னுக்கு, முன்னுக்கு வாரத்துக்கு விருப்பம் குறோம். ஆனா உலகத்துடைய விஷயத்த கொஞ்சம் யோசிங்க. ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போறோம், முன்னுக்கு போறதுக்கு முயற்சி செய்வோமா இல்லையா? ஒரு லஞ்சத்தை கொடுத்து சரி, வேற ஏதாவது ஒன்று கொடுத்து சரி, முன்னுக்கு போக பார்ப்போம். ஒரு ஐடென்டி ஆபீஸுக்கு போனா, அதே போல லைசன்ஸ் செய்ய போனா, அப்படி இல்ல மஸ்ஜிதுல ஏதாவது ஒரு பார்சல் கொடுக்கறாங்க, இல்லாட்டி ரமலான்ல கஞ்சி கொடுக்கறாங்க, அடிச்சு புடிச்சு உலக தேவைக்கு முன்னுக்காவோம். ஆனா மஸ்ஜிதுடைய இபாதத் என்று வந்தா பின்னுக்கு நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க, தொழுக நீங்க போங்க, பயான் நீங்க போங்க, ஜும்மா நீங்க போங்க, மற்றதுகள் எல்லாம் ஒரு பின்னுக்கு. ஆனா உலக தேவையில எல்லாம் முன்னுக்கு. நீங்க யாரும் யோசிக்க வானம், இந்த காலத்துலதான் இப்படி ஒரு கூட்டம் மீக்கிறாங்கன்னு யோசிக்க வானம். இந்த ஹதீஸ பயந்துவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இப்படி ஒரு கூட்டம் மீந்தா, இப்படி ஒரு கூட்டம் வாழ்ந்தா, மஸ்ஜிதுக்கு வருவாங்க. சில முனாஃபிகீன்கள் முன்சாப்ல வைப்பாங்க, சில முனாஃபிகீன்கள் வேலை பின்னுக்குதான் வைப்பாங்க, முன்னுக்கு வாரல்ல. இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யஸாலு கௌமுன் யதஅக்கரூன ஹத்தா யுஅக்கிரஹுமுல்லாஹ். சொன்னாங்க என்ன தெரியுமா? யார் மஸ்ஜிதுக்குள்ளால வந்து அவங்க அமளிபாதத் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்க பின்னால போய் தீர்ப்பாங்களோ, அவங்களோட வாழ்க்கையில எல்லா நலவையும் எல்லாம் பின்னுக்கு போடுவாங்க. வாழ்க்கையில நல்ல வியாபாரம் செய்யறதுக்கு இன்னும் அண்ணன் சரிவாரத்துக்கு ரெடியா இருக்கும். ஆனா தடை ஒன்று வரும். வாழ்க்கையில இந்த வருஷம் உம்ரா, அடுத்த வருஷம் ஆகும். இந்த வருஷம் ஹஜ் 5 வருஷத்துக்கு பின்னால போகும். காரணம், நீங்க மஸ்ஜிதுல இபாதத்துல பின்னுக்கா, உங்களோட நலவும் பின்னுக்குதான். அதனால வாழ்க்கையில மஸ்ஜிதுக்குள்ள வந்தா ஒரு நாளும் பின்னுக்கு பேசிக்கிறல்ல. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் சப்ளை இருக்கிறவங்க ஏன் துவா செஞ்சா? முன் சப்ளை இருக்கிறவங்களுக்கு தான் 3 தடவை துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன் சப்ளை இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டுமேண்டா. சஹாபாக்கள் கேட்டா, யா ரசூலுல்லாஹ், அவர் 2வது சப் சென்னா முன் சப்ளை இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். 2வது தடவை கேட்டா, யா ரசூலுல்லாஹ், அவர் 2வது சப் சொன்னா முன் சப்ல ஈக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். 3 தடவை சொன்னான். 4வது தடவை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப 2வது சப்ல ஈக்கிறவங்களுக்கு சொன்னாங்க, 2வது சப்ல ஈக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அவ எத்தனாவது தடவை சொன்னாங்க? 4வது தடவை தான் சொன்னாங்க, 2வது சப்ல ஈக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்று சொல்லி.
அப்ப 3வது சப், 4வது சப், 5வது, 10வது, கடைசி துவா கிடைக்குமா? என்ன எங்களுக்கு தெரியா எதுக்கு முன்னுக்கு வரணும், எதுக்கு பின்னுக்காக ஈக்கணும் என்று தெரியா. எங்கட ஸ்ரீதேவியோட அப்படித்தானே மார்க்கத்தை அறக்குறைய வழங்கி கொள்வோம், எங்கட போக்கில நாங்க செஞ்சுட்டு போவோம். மார்க்கம் என்னன்னு சரியா தெரியா, அது தேடி படிக்கிறதும் இல்ல, எங்கட போக்குல செய்யறே. அவங்கட பார்வையில ஜும்மாக்கு வந்தோம் தானே அவ்வளவுதான். அது கபூலியத்தா இல்லையா, அதுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் ஒன்றும் தெரியா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பயந்து போவோம். விளையாட்டல்ல, மஸ்ஜிதோட தொடர்பு வைக்கிறது அல்லாஹ் விரும்புறான், விளையாட்டல்ல. அல்லாஹ்க்கு சரியான விருப்பம் மஸ்ஜிதோட தொடர்பு வைக்கிறது. ஒரு இமாம் கிதாபுல பதிவு செய்யறாங்க, ஒரு இமாம் எழுதுறாங்க, ஒரு மனுஷன் வாழ்க்கையில பரக்கத் வாரத்துக்கு 20 விஷயம் ஈகுது. அந்த 20 விஷயத்தை இங்க சொல்லலாம். 20 விஷயம் ஈகுது. அந்த 20ல ஒன்றுதான் ஒரு மனுஷன் ஹலாலா தொழில் செய்யறது. 20ல ஒன்று. மொத்த 19 அந்த இமாம் கிதாபுல எழுதுறாங்க. அந்த 19 அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுக்குள்ளதான் ஒளிச்சு வச்சுக்கிறான். வாழ்க்கையோட பரக்கத்தை தேடணுமா வெளியில தேடுறீங்க தான், வெளியில விட மஸ்ஜிதுக்குள்ள தேடுங்க. எங்க வச்சுக்கிறான் அல்லாஹ் இருக்கு. அது இன்னும் ஒரு சந்தர்ப்பம், அந்த 20 விஷயத்தை பேசுவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மஸ்ஜிதுக்குள்ளால 19 தேடுங்க வாழ்க்கையோட பரக்கத்தை. வெளியில தேடுறதை விட இதை விளங்கித்தான் அந்த காலத்துல மக்கள் எந்த அளவுக்கு என்ன மஸ்ஜிதுக்கு நேரம் காலம் கொடுக்கறத தாண்டி, மஸ்ஜிதுல ஈக்கிறத தாண்டி சொந்தமா மஸ்ஜித் கெட்ட சில மக்கள் முன்னுக்கு வந்தான். சொந்தமா மஸ்ஜித் கெட்ட வந்தான். யோசிங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில சொந்தமா ஒரு மஸ்ஜித் கெட்டுன்றது லேசல்ல. ஸ்ரீலங்கால ஈகுது, இந்த ஏரியாக்கள் கொழும்பு பகுதியில எல்லாம் ஈகுது. சொந்தமா மஸ்ஜித் கெட்டின வரலாறு ஈகுது. சொந்தமா மஸ்ஜித் கெட்டினாங்க. எப்ப இதா நான் சொல்றது 18வது செஞ்சுரி, 18வது நூற்று 1750வது வருஷம். ஒண்ணுமெண்டா இதை கொஞ்சம் தேடி பாருங்க. துருக்கியில இஸ்தான்புல் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம். அதிகமானவங்க இந்த மஸ்ஜிதுல பேரே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இஸ்தான்புல் என்று சொல்லக்கூடிய நகரத்துல ஒரு மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதுல பேர் துருக்கி பாஷையில மஸ்ஜித் சாங்கி எதீம். மஸ்ஜித் சாங்கி எதீம் துருக்கி பாஷையில. சாங்கி எதீம் என்றா எங்கட பாஷையில சொல்றதா, இந்த அரபுல சொல்றதா கஅன்னி அகல்து மஸ்ஜித். இங்கிலீஷ்ல சொல்றதா இட் இஸ் இஃப் ஐ ஏட் என்று சொல்லுவாங்க. நான் திண்டுட்டன் போல நினைக்கிறேன் மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதுல பேர் ஆயிட்டான். இந்த மஸ்ஜிதுல பேர் மஸ்ஜித் அஷ்ரப் என்ற ஒரு அர்த்தம். இங்கே அஷ்ரப் என்றதுல ஒரு அர்த்தம் உண்டு, முஹியுத்தீன் அர்த்தம் உண்டு. ஆனா அதுல பேர், அந்த மஸ்ஜிதுல பேரு நான் திண்டுட்டன் போல மஸ்ஜித். சரிவா, இப்படி ஒரு மஸ்ஜித் இத கெட்டினா 1750ல கைருத்தீன் ரஹிமஹுல்லாஹ் தான் இந்த மஸ்ஜிதை கெட்டினா. ஏன் இந்த மஸ்ஜிதுக்கு இப்படி ஒரு பேர் வந்த காரணம், தனியா கெட்டினா பெரிய மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதுடைய வரலாறு எழுதக்கூடிய நேரம் சுருக்கமா எழுதிட்டான். 2-3 வரியில எழுதிட்டாங்க. இந்த மஸ்ஜிதுடைய வரலாறு எழுதுறாங்க. எப்படி என்றா, இந்த மனுஷன் சாதாரண கூலி வேலை செய்யற மனுஷன். இவருக்கு உள்ளத்துல நீண்ட நாள் ஒரு ஆசையும் நீஞ்சி என்ன சொந்த செலவுல மஸ்ஜித் ஒண்ணு கெட்டணும். என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க பஜார்ல வேலையை முடிச்சிட்டு, கூலி வேலையை முடிச்சிட்டு பஜாருக்கு வருவா. வந்தா அவங்களுக்கு விருப்பமான சில சாப்பாடு விருப்ப பண்டாங்கள், விருப்பமா தின்ற ஐட்டமோ லீகும். இந்த நேரத்துல இவங்க பாப்பாங்க, பார்த்துட்டு அதை வேங்க பாப்பாங்க. இதை விருப்பமாய்க்கு இதை வேங்குவோம்னு பாப்பாங்க. ஆனாலும் யோசிப்பாங்க, நான் இதை தின்ற சல்லி ஒதுக்கி வச்சா இதுல ஒரு மஸ்ஜித் ஒண்ணு கெட்டேலுமே சொல்லி கத்தி சொல்லுவாங்களா, நான் இந்த இனிப்பு பலகாலத்தை திண்டுட்டன் போல நினைச்சிட்டேன், இந்த சல்லியை நான் மஸ்ஜிதுக்கு ஒதுக்குறேன். இப்படி ஒதுக்கி 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 கெட்டினதாலதான் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மஸ்ஜிதுக்கு இன்னமும் பேர் மஸ்ஜித் சாங்கியதி, நான் திண்டுட்டன் போல நினைக்கிற மஸ்ஜித். சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில மஸ்ஜிதோட இவ்வளவு நேசம் வச்சா, என்னோட வாழ்க்கையில என்ன செஞ்சுக்கிறோம்? மஸ்ஜிது சும்மா இந்த சந்தான்ற ரீதியில வீட்டுக்கு வந்தா 100 ரூபா கொடுக்க யோசிக்கிறோமா இல்லையா? வருஷ கணக்கு பேலன்ஸ் 100 ரூபா. அதே ஒரு நைட்டுக்கு ஒரு கொத்து வைக்கிறதா 1000 ரூபா கொடுத்து வேங்க ரெடி. ஆனா 100 ரூபா சந்தா கஷ்டம். கஷ்டமா இல்லையா? இந்த வார்த்தை பாரமே, ஆனா இதை கபூல் செய்யணும். வார்த்தை பாரமும் தான் காரமும் தான், இதை கபூல் செய்யணும். இந்த 100 ரூபா சரியான கஷ்டம். சந்தா வீட்டுக்கு வந்தா அவர் கணக்கு நிக்கணும், மாச கணக்கு வசூல் செய்ய கஷ்டம். இதுதான் நாங்க மஸ்ஜிதோட வச்சுக்கிற நேசம்.
ஆனா அந்த காலத்துல வாழ்ந்தவங்க அல்லாஹ்ட மஸ்ஜிதா தான் பார்த்தா, சும்மா ஒரு சடங்கு செய்யற இடமா பார்க்கல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் சில மக்கள் வாழ்க்கையில மஸ்ஜிதோட சொந்தமா கெட்டேலாம், ஆனா அவங்களோட கால நேரத்தை மஸ்ஜிதுக்கு கொடுத்தா. வாழ்க்கையில பொறுமதி எது? கால நேரம் பொறுமதியா இல்லையா? ஒரு மனுஷன் கிட்ட இந்த காலத்துல காசு பணம் ஈக்கேலும், ஆனா கால நேரம் ஈக்கிறே சரியான குறவு. போன் ஒன்று எடுத்தாலும் டைம் ஈக்கா, பேசலுமா, பிஸியா, ஏண்டா அவ்வளவு குறவு கால நேரம். சரி பொறுமதி. அவன் மனுஷன் கிட்ட இல்லாத பொறுமதியான விஷயம் கால நேரம். அந்த கால நேரத்தை சரி அல்லாஹ்வுடைய பாதையில மஸ்ஜிதுல கொடுத்தா. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு யார்? இஸ்லாத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு கலீஃபா. எனக்கு பின்னால நபி வாரல்ல, வாரத்துக்கு தகுதி என்ன? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி கிதாபில் எழுதுறாங்க, ஒரு வருஷத்துல 365 நாளா பாதி நாள் மஸ்ஜிதுல, பாதி நாள் வீட்டுல. ஒரு நாள் மஸ்ஜிதுல தங்குவாங்க, அடுத்த நாள் வீட்டுல தங்குவாங்க, அதுக்கு அடுத்த நாள் மஸ்ஜிதுல, அதுக்கு அடுத்த நாள் வீட்டுல. ஏன்? மஸ்ஜிதுல பொறுமதிய வாழ்க்கையில விளங்கினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் கையில் உள்ளவுடைய தூக்கத்தை மஸ்ஜிதுல தான் தூங்குவான், மஸ்ஜிதுல தான் நீப்பான். கையில் உள்ளா ஷைத்தானுக்கு விருப்பம் இல்லாத ஒரு தூக்கம். அவனால தூங்கல என்ன நாங்க யாருன்னு விலகி கொள்வோம். ஷைத்தானுக்கு விருப்பம் இல்லாத ஒரு தூக்கம் தான் கையில் உள்ள. ஷைத்தான் வெறுக்கிற தூக்கம். இந்த கையில் உள்ள ஒவ்வொரு நாளும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மஸ்ஜிதுல தூங்குவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்கு துஹருக்கு வருவாங்க, இஷாக்கு தான் வீட்டுக்கு போவான். லுஹர்ல இருந்து இஷா வரைக்கும் மஸ்ஜிதுல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு வருவாங்க, ஃபஜ்ர தொழுதா அதே இடத்துலதான் உட்கார்ந்து தீபாங்க. எவ்வளவு முக்கியமான தேவை வந்தாலும் பேசுறல்ல, எவ்வளவு முக்கியமான தேவைக்கும் பேசுறல்ல. அவங்க சூரியன் உதிச்சத்துக்கு பின்னாலதான் வீட்டுக்கு போவாங்க. அவ்வளவுக்கு விளங்கி கொண்டாங்க மஸ்ஜிதுல கால நேரம் கொடுக்கறதுடைய பொறுமதி என்ன ஆயிடுச்சு. ஆனா எங்களுக்கு தெரியாவே கால நேரம் கொடுக்கிறேன்டா. வாரம் எவ்வளவு அவசரமா வரையலுமோ வந்தாச்சு, அடுத்த நிமிஷம் ஓடியாச்சு, எல்லாம் சொர்க்கவாதியன் எழுதி கொடுத்தாச்சு, எல்லாம் ஓடியாச்சு, எல்லாம் ஓடியாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ், திர்மிதியுடைய ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ வாழ்க்கையில எது சுருக்கமா பேசுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவுல காண்றான். கனவுல யார காண்றாங்கன்னா அல்லாஹ்வை காண்றான். இந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மலக்குமார்கள் உலகத்துல பார்த்து ஹல் தத்ரி ஃபீமா யக்தஸிமுல் மலஉல் அலா, உலகத்துல மலக்குமார் பார்த்து ஆச்சரியப்படுற அமல்கள் என்னன்னு தெரியுமா? சொன்னாங்க. எடுத்த உடனே எனக்கு தெரியாண்டா கேட்டாங்க. அதுக்கு போறோம் ஹதீஸ்ல வருவது, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனச்சான் என்பதா. எந்த அளவுக்கு என்றா ரொம்ப இறுக்கமா அவங்களோட உடம்பு கூலாக கூடிய அளவுக்கு அணைச்சான். அணைச்சதுக்கு பின்னால கேட்டான், இப்ப தெரியுமான்னு சரி. இப்ப சொன்னாங்க, வானம் பூமியுடைய அறிவு எனக்கு தெரியும், என்னென்றாலும் கேட்கிறது. இப்ப கேட்டான் அல்லாஹு தஆலா, அவளுக்கு தெரியுமா உலகத்துல மலக்குமார் பார்த்து ஆச்சரியப்படுற அமல்கள் என்னன்னு தெரியுமா? 3 அமல சொன்னான். வாழ்க்கையில் இது 3 அமல் மலக்குமார் ஆச்சரியப்படுவான். சொன்னா ஒன்னாவது அல் முக்ஸு ஃபில் மஸாஜிதி பஅத ஸலவாத், தொழுகையுடைய கடமைக்கு பின்னால எந்த மனுஷன் மஸ்ஜிதுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறானோ அவனை பார்த்து மலக்குமார் ஆச்சரியப்படுறேன்டா. இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னால எத்தனை பேர் ஒரு ஆத்திர அவசரம் வேற விஷயம், ஒரு கட்டாயம் போக வேண்டிய கட்டம் வேற விஷயம். ஆனா தொழுத உடனே ஓடுறோமே, யோசிக்கிறல் ஒரு நிமிஷம். இந்த ஜும்மாவுடைய தொழுகை 2 ரக்காத் 500 வருஷம் அமல தரக்கூடிய, 500 வருஷம் நன்மையை தரக்கூடிய ஒரு அமல். இந்த அமல் 2 ரக்காத், இந்த குதுபாவை அல்லாஹ் கபூல் செஞ்சானா இல்லையான்னு எங்களுக்கு தெரியுமா? நாங்க ஒரு நிமிஷம் தொழுதத்துக்கு பின்னால, யா அல்லாஹ் உனக்காக வேண்டி ஜும்மாவுக்கு நேரத்தோட வந்தேன், யா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய பரிபூர்ணமான கூலி எனக்கு தா, இந்த ஜும்மாவை கபூல் செய்ய எத்தனை பேர் துவா செய்யறோம்? எத்தனை பேர் கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு போறோம்? எல்லாம் ஓடதான் பாக்குறோம். கேட்டா ஆயத்தோட ஓதி காட்டுறான். அல்லாஹ் சொல்றானே, பந்தசிரு பில்லர், பூமியில பறந்து விரிஞ்சு தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்றானே, உண்மைதான். ஆனாலும் அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறவங்கள பார்த்து மலக்குமார் ஆச்சரியப்படுறான்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது சொன்னாங்க வல் மஷ்யு அலல் அக்தாமி அலல் ஜமாஅ. மஸ்ஜிதுக்கு தொலை வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நடை பயணமா வரக்கூடிய மனிதனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுறான். வாகன வசதி இருக்குது, ஊடு கிட்டதான், நடந்து வரையணும். ஆனா இவர் கார்ல தான் வருவார், இவர் வாகனத்துலதான் வருவார். தூரம் மீந்தா பிரச்சனை ஒன்று இல்ல, ஆனா கிட்ட ஊட வச்சு கொண்டு நடந்து வாரீங்களா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை யோசிக்கணும். நடந்து வாரது அல்லாஹ் விரும்புறான். மூணாவது சொன்னாங்க வைஸ்பாகுல் வுதுஅ ஃபில் மஸாரா. அல்லாஹ் வெறுக்கிற நேரத்துல வுது செய்யக்கூடியவன். சுபஹுடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், வுது எடுக்கிற கஷ்டம். அந்த நேரத்தில் ஒருத்தன் வுது எடுத்து தொழுறானா மலக்குமார் ஆச்சரியப்படுறாங்க. இப்படி வெறுப்பான நேரத்தில் இந்த மனுஷன் செய்யறான் சொன்னா தொடர்ச்சி அந்த ஹதீஸ்ல சொன்னான் அல்லாஹ் தஆலா, இந்த மூணு விஷயத்தை யாரு செஞ்சுட்டு வராங்களோ மன் ஃபஅல ذلك ஆஸ பிகைர். உலகத்துல வாழக்கூடிய நேரம் இந்த மூணு அமலவன் செய்யறானோ, யாரு செய்யறாங்களோ உலகத்துடைய வாழ்க்கையில் எல்லா நலவையும் அவன் காலுக்கு கீழே நாங்க கொண்டு வருவோம். சுப்ஹானல்லாஹ். வமாத பிகைர். மௌத்தா போகக்கூடிய நேரம் யாருக்கும் அநியாயம் செய்யாத நிலைமையில மௌத்தாகுவார், நல்ல முறையில மௌத்தாகுவாரு. மூணாவது சொன்னாங்க அவரோட பட்டோலையில அண்டைக்கு பிறந்த பாலகனை போல எல்லா பாவத்தையும் நாங்க மன்னிப்போம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உள்ளத்தால யோசிங்க. மஸ்ஜிதுக்கு நேர காலம் கொடுக்கிறதுடைய பொறுமதி இதுதான். மஸ்ஜிதுல கொஞ்ச நேரம் தங்கி இருக்கிறதுடைய பொறுமதி இதுதான். மஸ்ஜிதுக்கு தொலை வந்து இபாதத் செய்ய வந்து தங்கி இருக்கக்கூடியவர்களுடைய பொறுமதியை இப்படி என்றா மஸ்ஜிதுல ஊழியம் செய்யக்கூடியவர்கள் யோசிச்சுக்கிறோமா? கொஞ்ச நேரம் தங்கி இருந்துட்டு போறவங்க பொறுமதி வர வேண்டாம். ஊழியம் செய்யக்கூடியவர்கள், மஸ்ஜித நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், ஐத்தான் நிர்வாகிகளுடைய விஷயத்துல ஹதீஸ்ல வருவது அஹ்லுல்லாஹ் வருது. அல்லாஹ்ட குடும்பம் தான் நிர்வாகத்து மக்கள், நிர்வாகிகள் லேசல்ல. ஏனென்றா அல்லாஹ்ட ஊட்ட நிர்வாகம் செய்யறார். அல்லாஹ் உலகத்தில் விருப்பமான இடத்தை நிர்வாகம் செய்யறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு கருப்பு பொம்புல, கருப்பின பெண்மணி, மஸ்ஜித கூட்டி சுத்தம் செய்யற ஒரு பெண். ஹதீஸ்ல வருவது ஒரு வார்த்தை, இந்த பெண் மஸ்ஜிதுல இருக்கிற பெரிய லொட்கண கூத்தே அல்ல, சின்ன தூசிகள் எடுத்து வெளியில போடுற பெண் இவர். ஹதீஸ்ல அப்படியே வருவது. இந்த பெண் ஒரு தடவை மௌத்தாகிட்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையா பாக்குற பெண் வந்து பாக்குறாங்க, வளமைக்கு மாற்றமா அந்த பெண் இல்ல. சஹாபாக்கள் கிட்ட கேட்டாங்க, இங்க அந்த பெண்மணி சொன்னா, யா ரசூலல்லாஹ், அந்த பெண் நேற்று மாலை நேரத்துல வஃபாத் ஆகிட்டாங்க, இரவோடு இரவா ஜனாதா அடக்கிட்டோம் சொன்னாங்க. எனக்கு ஒரு வார்த்தை நீங்க அறிவிக்கேச்சு, யார் சொல்ல நீங்க பயணத்துல நீங்க இந்த பெண் அறிவிக்கிற அளவுக்கு முக்கியமான பெண் இல்லை, அதுதான் நான் சொல்லல. ஓடி போனா கபருஸ்தான் போய் அந்த இடத்துல துவா செஞ்சு தொழுத உடனே சொன்னாங்க என்ன தெரியுமா? ஹதீஸ்ல வருவது, இன்ன ஹாதிஹில் குபூர மம்லூஅத்துன் துல்மத்துன் அலா அஹ்லிஹா. இந்த பெண் எந்த கபர்ல அடக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த கபர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய கபராளிகள் இருக்கிறாங்களே, இந்த கபராளிகள் அதிகமானவங்களுடைய கபர்கள் அப்படியே இருட்டாக இருந்துச்சு. சொன்னா தொடர்ச்சியாவா, இன்னல்லாஹ தஆலா யுனவிருஹா லஹும் பிஸலாத்தி அலைஹிம். நான் எப்ப இந்த பெண்மணிக்காக வேண்டி துஆ செஞ்சனோ, இந்த பெண்மணிக்காக வேண்டி தொழுதனோ, இந்த பெண்ணுடைய பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா இந்த கபர்ல இருக்கக்கூடிய எல்லா கபராளிகளுடைய கபரையும் பிரகாசமாக்கிட்டார். யார் இந்த பெண்மணி? மஸ்ஜிதுல தூசிய வெளியே போட்ட பெண், மஸ்ஜித சுத்தமாக்கின பெண். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தமாக்கினவங்களுக்கு எவ்வளவு கண்ணியம் வேண்டா? மஸ்ஜித நிர்வாகம் செய்யறவங்களுக்கு, ஊழியம் செய்யறவங்களுக்கு அல்ல எவ்வளவு கண்ணியங்களை வாழ்க்கையில வச்சுப்பார். அதுதான் சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரே வார்த்தையில சொல்லிட்டான், யார் யார் மஸ்ஜித நிர்வாகம் செய்யணும் என்று சொல்லிட்டு வந்துட்டு கடைசியா சொல்லிட்டான், பாசா உலாய் கைய கூணு மினல் முஅ்ததீன். அவங்க எல்லாம் நேர்வழிதான், அவங்க எல்லாம் வழி தவறினவங்க அல்ல, நேர்வழியில் இருக்கிறவங்க தான். அவங்க எல்லாம் நேர்வழி பெற்றவர்கள் என்று குர்ஆன் சொல்லு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்று ஹதீஸ்ல வருவது, நபிமார்களுடைய பணிகளை செய்யக்கூடியவர்கள் என்று வருவது, மலக்குமார்கள் கியாமத்துடைய நாள் இவர்களோட தோழமை வச்சு கொள்வாங்க என்பதா ஹதீஸ்ல வருவது. யாரு? மஸ்ஜித நிர்வாகம் செய்யக்கூடியவங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய ஊட்ட, அல்லாஹ்வுடைய வீட்டை சரியான முறையில நிர்வாகம் செய்யலையோ,
அமானிதத்துக்கு மோசடி செய்யறாங்களோ, பொறுப்புடைய விஷயத்துல மோசடி நடக்குதோ, அது மஸ்ஜிதுடைய ஊழியர்களாயிருந்தாலும் நிர்வாகிகளாயிருந்தாலும் எவ்வளவு பெரிய பொறுப்புதாரியாயிருந்தாலும் பொறுப்புக்கு மோசடி செஞ்சா, அமானிதத்துக்கு மோசடி செஞ்சா, இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை அல்லாஹ் அவருடைய மேல ஹராமாக்கிடுவான். அவ எது கடமையாகும் என்று நானும் நீங்களும் யோசிக்கோம். சொர்க்கம் ஹராம், நரகம் ஹலால் ஆகிடும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருவது, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கும் சில பதவிகள் தாங்களே, நானும் பொறுப்பு செய்யறேன். சொன்னாங்க, இன்னக்க தஈஃப் யா அபூதர். ஒரு சஹாபிக்கு சொன்னாங்க, நீங்க பலகீனமான உங்களுக்கு செய்யலாம். யாரும் ஆய திறந்து கேட்கலா, எனக்கு தாங்க எனக்கு தாங்க எனக்கு தாங்க என்று. இது சும்மா இந்த வியாபாரம் செய்யற மாதிரி அல்ல, இது பெரிய ஒரு பொறுப்பு. இது விளாட்டாளது. கியாமத்துடைய நாள் தனி நீதிமன்றங்கள்ல கேள்வி இருக்குது, எப்படி செஞ்சீங்க என்பதாக. அதனால செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது மஸ்ஜிதில் இயங்கக்கூடிய ஊழியர்களும் தான், நிர்வாகிகள் தான், பொறுப்புதாரிகள் தான், மஹல்லாவாசிகள் தான், எல்லாரும் ஒரு மஸ்ஜிதுக்கு பொறுப்பு. எல்லாத்துக்கிட்டையும் கேட்கப்படும். மஹல்லா வாசிகள் என்ற ரீதியில நீங்க என்ன கடமையை மஸ்ஜிதுக்கு செஞ்சீங்க, எப்படி நிர்வாகம் செய்யக்கூடியவர்களிடம் விசாரிப்பீங்களோ உங்களுக்கிட்டே விசாரணை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மஸ்ஜிதுக்கு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் செய்யும். அன்பாக பண்பாக கேட்டுக்கொள்றோம். நிர்வாகத்துடைய விஷயம் மட்டுமல்ல, எல்லா பொறுப்புகளை செய்யக்கூடிய நேரம் இஹ்லாஸோடு செய்யும். இஹ்லாஸ் இல்லாம எவ்வளவு பெரிய நன்மையான காரியத்தை செஞ்சாலும் அது அல்லாஹ்வுடைய பார்வையில் அது மோசம்தான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சூரத் தௌபால ஒரு சம்பவம் சொல்றான். கடைசியாக இதோட முடிச்சு கொள்றேன். மஸ்ஜிது திரார பத்தி சொல்றான். நீங்க தேடி பாருங்க, இந்த மஸ்ஜிது திரார் என்ன, ஏன் இந்த மஸ்ஜிதுக்கு திரார் என்று பெயர் வச்சான்? சங்கடமான ஒரு மஸ்ஜித், இடையூறான ஒரு மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதுல பேர், அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த சில முனாஃபிகீன்கள் ஒன்று சேர்ந்து கெட்டின மஸ்ஜித் இது. கெட்டிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பெரியோர் மஸ்ஜித் ஒன்று கெட்டிக்கிறோம் யா ரசூலல்லாஹ், பெரிய மஸ்ஜித். அந்த மஸ்ஜித திறந்து வைக்கிறதுக்கு நீங்க தான் வரணும் யா ரசூலல்லாஹ், திறப்பு இல்லாது. யாரு? அந்த காலத்துடைய முனாஃபிகீன்கள் கெட்டிட்டு போடுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல யோசிச்சாங்க, கெட்டினது முஸ்லிம்ல முனாஃபிகீன்கள், நான் போகாட்டி மற்ற முஸ்லிம்கள் யோசிப்பாங்க, இன்னொரு மஸ்ஜித் திறப்பு இல்லாத இவர் போறார் இல்லை, நான் பெய்து திறந்தேன்டா இவங்களோட நியத்து பில. குர்ஆன் சொல்லுது, வதஃப்ரீகம் பைனல் முஃமினீன வல்லதீன தகது மஸ்ஜிதன் திராரோ வதஃப்ரீகம் பைனல் முஃமினீன வஇர்சாத லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலுஹு மின் கப்ல். இவங்களோட உள்ளத்துல நியத்து என்ன தெரியுமா? முஸ்லிம்களுக்கு மத்தியில பிளவ கொண்டு வரணும். அதுக்குதான் இந்த மஸ்ஜித் கட்டினா. அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொன்னான்? யா ரசூலல்லாஹ், திறப்பு விழாக்கு நீங்க போவான நேர சஹாபாக்களோட பேசி அந்த மஸ்ஜிதை உடைச்சு தரமட்டமாக்குங்கடா. உடனே உடைச்சு தரமட்டமாக்கப்பட்டுச்சு. இப்ப மதீனால பேசி மஸ்ஜிது திரார் என்று கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மதீனால இருக்கிற ஆக பெரிய ஊத்தபாலி மஸ்ஜிது திரார் தான். ஏன்? குர்ஆன் செல்லு, சூரத்து தௌபா செல்லுது, உள்ளத்துல இஹ்லாஸ் இல்லாம செஞ்சதால ஒரு மஸ்ஜித் ஊத்தபாலியா மாறிச்சு. அவன் நிர்வாகத்துல விளையாட்டல்ல, ஊழியம் செய்யற விஷயம் விளையாட்டல்ல, மஹல்லா வாசிகள் என்ற ரீதியில மஸ்ஜிதுடைய பொறுப்பு விளையாட்டல்ல, மஸ்ஜிதோட ஒரு நாளும் விளையாட்டல்ல. இது அல்லாஹ்வுடைய ஊடு. சரியான கண்ணியம் கொடுக்கணும், சரியான முறையில செய்யணும், நல்ல முறையில நிர்வாகம் செய்யணும், நல்ல முறையில எங்கட ஊழியங்களை செய்யணும், நல்ல முறையில எங்கட கடமைகள் நாங்க நிறைவேற்றணும். மஹல்லா வாசிகள் என்ற ரீதியில ஒரு ஊருடைய பரக்கத்தை நிச்சயமாக மஸ்ஜிதை கொண்டு எங்களுக்கு சம்பாதிக்கலும் என்றதுல சந்தேகம் இல்லை. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய